இப்போ நான் சொல்ல போகிற இந்த செய்தி வந்து பாபா பக்தராக இருந்தால் கண்டிப்பாக கண்ணில் தண்ணி வந்துருங்க. ஏன்னா இந்த விஷயத்தை கேட்டு இந்த படப்பிடிப்புக்கு சென்றபோது எங்கள் கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது. உண்மைன்னு சொன்னால் கூட குறைவாக இருக்கு, சத்தியம். அதாவது இந்த கோவிலை கட்டுமனம் தீர்மானம் செஞ்சாச்சு, இந்த கோவிலை கட்டலான்னு சொல்லி. இந்த கோவிலை கட்டலான்னு முடிவு பண்ணி எப்படி கட்டுறது, அந்த மாதிரி பாபா கோவிலுக்கு ஒரு மாடல் வேணும். அது எப்படி கட்டுறது, இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சியில் இருக்கும் பொழுது ஒரு 2 நாளில் இது என்ஜினியரிங் காலேஜாக இருக்கிறனால ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சலை பிரித்து பார்க்கும்போது இந்த கோவிலில் எப்படி கட்டணும் அப்படிங்கிற ஒரு சாம்பிள் மாடல், இன்றைக்கும் அந்த மாடல் இருக்குங்க. அந்த மாடல் அப்படியே அமைச்சு இது பாபாவே கொடுத்து அனுப்பின மாதிரி அந்த தகவல் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் அந்த ஃப்ரம் அட்ரஸ் இருக்கும்ல, நம்ம தான் கேட்போம்ல விவரமாக, அந்த ஃப்ரம் அட்ரஸ் கூப்பிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. இது ஏன் உங்களுக்கு அனுப்புனேன்னு எனக்கு தெரியல, இதை அனுப்பணும்னு தோணுச்சு, இந்த காலேஜுக்கு அனுப்பிட்டேன். அப்போது பாபா நம்ம என்ன காரியம் செய்கிறோங்கிறத பார்த்துட்டே இருக்கார், என்ன வேலை செய்கிறோங்கிறத பார்த்துட்டே இருக்கார். நமக்கு தேவையான தகுதியான இடத்தில் நம்மளை பாபா கண்டிப்பாக அமர வைப்பார். அது வரைக்கும் நம்பிக்கையும் பொறுமையும் அவசியம். இதே மாதிரி இன்னொரு சம்பவம் கூட இருக்குது, சொல்லிடுறேன். இந்த கோவிலில் பார்க்கும்போது, அது இப்போ படம் பிடிச்சிருக்கோம், நீங்களே நேரடியாக பார்க்கலாம். இந்த கோவிலில் ஒரு 9 காயின், அந்த காயின் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குது. அதை தொட்டு வணங்கிக்கிறதும், பாபாவினுடைய பாதத்தை தொட்டு வணங்கிக்கிறதும் நமக்கு கோடி புண்ணியம் கொடுக்கும். ஆனால் அந்த மாதிரி பாபாவோட இந்த காயின் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 90 வயசு மதிக்கத்தக்க, அது பாபானே சொல்லிடலாம், அது பாபாவாக தான் இருக்கணும். அவர் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த 9 காயினை இந்த கோவிலில் வச்சுருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படி வைக்கப்பட்ட இந்த காயின் தான் 9 காயின். அந்த மாதிரி இந்த கோவிலில் அற்புதங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. வேண்டும் வரத்தை கொடுக்கும் வல்லலாய் நமது சீரடி பாபா. ஓம் சாய் நமோ நமः, ஸ்ரீ சாய் நமோ நமः, ஜெய ஜெய சாய் நமோ நமः, சத்குரு சாய் நமோ நமः. ஓம் சாய் நமோ நமः, ஸ்ரீ சாய் நமோ நமः, ஜெய ஜெய சாய் நமோ நமः, சத்குரு சாய் நமோ நமः. साई नमो नमः, श्री साई नमो नमः, जय जय साई नमो नमः, सद्गुरु साई नमो नमः. ओम साई नमो नमः, श्री साई नमो नमः, जय जय साई नमो नमः, सद्गुरु साई नमो नमः. அற்புதங்கள் நிறைந்த பாபா. இந்த பாபா வந்து நமக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சிருப்பார். சீரடியில் இருந்து நம்மை இயக்கும் மகான். ஆரத்தி, பாபா ஆரத்தி பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி பாபாவினுடைய அருளை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். அவ்வளவு அற்புதமான சாய்ராம். பாபா பக்தர்கள் ஒருவரை பார்த்து இன்னொருவர் ஜெய் சாய்ராம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவரை சாய்ராமாகவே பாவிக்கிறோம். அந்த தவறு சாய்ராம் சொல்பவரை நம்பிக்கை துரோகம் செய்தால் பாபா அதை கண்டித்து கேட்குறார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். அப்பேற்பட்ட அருமையான ஒரு மனித புனிதர், தெய்வ புனிதர். அவங்கெல்லாம் வந்து இந்த மகர ராசி கும்பராசிக்காரர்களுக்கு பாபா வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்வார். மகர ராசிக்கு
ரொம்ப அருமையாக வேலை செய்வார். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து சமாதி வழிபாடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் மகர ராசியோ அவங்களுக்கு பாபா வழிபாடு ரொம்ப முக்கியம். கும்பராசிக்கும் எடுபடும். ஆனால் மகர ராசிக்கு அதிகப்படியான பாபா வழிபாடு ஒரு சிறப்பு சேர்க்கும்.